என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவது என்பதை அறிவீர்கள். நாட்டு மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியானது பல்லாண்டுகளாக அதிகாலை வேளையில் நடத்தப்படுகிறது. இதை பார்த்து பலன் பெற்றவர்கள் லட்சோப லட்சம் மக்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும், ஏன் மொழி தெரியாதவர்கள் கூட இதை பார்த்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை அவர்கள் சந்தன் 26 சந்தன் 26 அவர்கள் குஜராத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். லினியா 20 அவர்கள் ஸ்வீடனிலிருந்து வந்திருக்கிறார்கள். இருவருமே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யோகா மாஸ்டராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் பரிவர்த்தன திரிகோணாசனத்தை செய்ய போகிறார்கள். யூ கேன் ஸ்டார்ட் பரிவர்த்தன திரிகோணாசனம் ப்ளீஸ். ஸ்லோலி டூயிங். பெண்களுக்கு இது மிக மிக முக்கியமான ஆசனம். நம் நாட்டில் உள்ள பெண்களுக்குத்தான் திருமணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இடுப்பு பெரிதாகி விடுகின்றது, மார்பகம் பெரிதாகி விடுகின்றது. ரிலாக்ஸ், தென் லெஃப்ட். இடுப்பு எவ்வளவு திருகப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஹிப்பு சதையானது குறைக்கப்படும். முதுகெலும்பு மின்னும் வளைப்பதை இது முதுகெலும்பானது திருக்கப்படுகிறது. L4 L5 தான் நிறைய பிரச்சனை இன்று மக்களுக்கு. ரிலாக்ஸ், தென் ரைட். முதுகெலும்பை திருப்பி வளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு வாழ்க்கையிலே கிடையவே கிடையாது. முன்னும் வளைப்பதில்லை, பின்னும் வளைப்பதில்லை. எங்கே நாம் திருகப் போகிறோம் முதுவை? முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. முதுகெலும்பு இருக இருக மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் போகக்கூடிய சர்க்குலேஷன் கம்மியாகி வெகு விரைவாக நமக்கு வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, சுறுசுறுப்பு குறைந்து விடுகிறது. ரிலாக்ஸ், தென் லெஃப்ட். அனாசாயமாக செய்கிறார்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை செய்த உடனே பார்ப்பீர்களானா நமக்கு சுறுசுறுப்பு வந்துவிடும். எப்பொழுதெல்லாம் முதுகெலும்பு வளைக்கப்படுகிறதோ திருகப்படுகிறதோ இரத்த ஓட்டமானது மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் வெகு வேகமாக செல்வதை நாம் உணர முடியும். ரிலாக்ஸ், யூ கேன் see direct left. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். வெளிநாட்டு பெண்மணி எப்படி ஒல்லியாக இருக்கிறார்கள் பாருங்கள். குஜராத்தில் உள்ள பெண் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள், நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் வெளிநாட்டில் உள்ள பெண்களும் ஆண்களும் உடலை பேணுவதில் மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள், தினமும் செய்வார்கள். பாருங்கள், எங்கே இருக்கின்றது அவங்களுடைய ஊர், எங்கே தனியாக இந்த பெண்மணி என்னுடைய பயிற்சியாலைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரிலாக்ஸ், தென் ஆப்போசிட் சைட். ரிலாக்ஸ், then opposite side.
மாறி மாறி செய்ய வேண்டும். பாருங்கள், அவங்களுடைய இடுப்பு எந்த அளவுக்கு திருகப்படுகிறது என்பதை பாருங்கள். எங்கே எங்கே இருந்தெல்லாம் இங்கே வந்து அவர்கள் இந்த ஆசனத்தை படித்து தன் நாட்டில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய போவதாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். தனியாக வந்திருக்கிறார்கள். பாருங்கள், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இங்கே வந்து மாதக்கணக்கில் தங்கி இந்த கலையை பயின்று அங்கே போய் கற்றுக் கொடுக்க போகிறார்கள். அப்படியானால் இந்த கலையில் அவர்களுக்கு எத்தனை எத்தனை ஆர்வம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நம் நாட்டு பெண்மணிகளும் இதை பார்த்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.